பாட்டி நீங்க கேட்க நினைச்சலாம் டென்ஷனே ஆகாதீங்க, அதெல்லாம் டயத்துக்கு வந்துரும். அதெல்லாம் ஓகே தான் பிரபா. இருந்தாலும் நீ அந்த கடைக்காரன் கிட்ட ஹாப்பி பர்த்டே அப்படின்னு எழுத சொன்னியா? இல்லனா அந்த கடைக்காரங்க என்ன பண்றாங்கன்னா சின்னதா ஹாப்பி பர்த்டே கார்டுன்னு இருக்கும்ல கிஃப்ட் மேல ஒட்டுறது, அதை தூக்கி சுருக்கி வச்சிடறாங்க. இத பாருங்க, நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன். பிரபா, இந்த மீடியாக்காரங்களுக்கெல்லாம் விஷயத்த சொல்லிட்டல. அது ஆகாஷ் அவனே சொல்லிடுறேன்னு தான் சொல்லிருக்கான், இந்நேரம் சொல்லிருப்பான். அப்ப சரி. பாட்டி அங்க பாருங்க, அபி கீழே வந்துகிட்டு இருக்கா. நீங்க எல்லாரும் போய் உங்க வேலையை பாருங்க. வந்து என் காலை பிடிச்சு விடு. வந்துட்டேன். அப்படிதான் நல்லா கால் நீட்டுவீங்க, நான் நல்லா அமுக்கி விடுறேன். என்ன கிராணி, என்னாச்சு? நீங்க பாட்டிக்கு கால் அமுக்கிட்டு இருக்கீங்க? அது அக்காக்கு தலை வலிக்குதான். தலை வலிக்குதுன்னா காலை அமுக்கணும். அபி, கால் அமுக்கி விடுறேன்னா கால் வலிக்குதுன்னு தானே அர்த்தம். ஒண்ணும் இல்லப்பா, இது எப்பவும் வர வலிதான். அதுக்கு டாக்டரை கூப்பிட வேண்டியதானே? ஏன் கிராணியை கஷ்டப்படுறீங்க? வேண்டாம். டாக்டரை கூப்பிடுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன்ப்பா. சரி பாட்டி, நான் வேணா உங்க கூடயே இருக்கேன். உங்க காலை நான் அமுக்கி விடுறேன். ஆகாஷ், நீ எதுக்காக இவ்வளவு கவலைப்படுற? நான் நல்லா தான் இருக்கேன். நீ இன்னும் நம்பலையா? தள்ளு சொல்றேன். பாத்தியா, தூண் மாதிரி நிக்கிறேனா? ஒரு வலியுமே இல்லையே. எல்லாத்துக்கும் இப்படி பயந்து கவலைப்பட்டா எப்படிப்பா? உங்களுக்கு எதுவும் இல்லைன்னா ஏன் கிராணி கால் அமுக்கிட்டு இருக்காங்க? ஓ, அதுவா? அது ஒண்ணும் இல்லப்பா. நான் சும்மா இவளை சீண்டி விட்டு பார்த்தேன். வர உனக்கு இந்த அக்கா மேல முன்ன மாதிரி அன்பு இல்லைன்னு சொன்னேன். உடனே அழ ஆரம்பிச்சுட்டா. எமோஷனல் ஆயிட்டா அபி. இல்லக்கா, உங்க மேல எனக்கு கொஞ்சம் கூட அன்பு குறையவே இல்ல, என்ன சந்தேகப்படாதீங்கன்னு சொல்லி என் காலை பிடிச்சிட்டு இருக்கா. உங்க விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. அப்புறம் சரிப்பா, நீ முக்கியமான வேலையை வெளியில கிளம்பிட்டு இருப்ப, போயிட்டு வா. அப்புறம் வெற்றியோட சாயந்தரம் பார்க்கலாம். அபி, இது என்ன புது தலைவலி? இவ எதுக்கு இப்ப வரா? இவ அபிக்கு விஷ் பண்ணிட கூடாது. ஏதாவது பண்ணு. பின்னாடி லட்டு இருக்கு பாரு. லட்டு. தனு, தனு ஒரு நிமிஷம் நில்லு. நானே என் கையால செஞ்ச லட்டு யாருக்கு முதல்ல கொடுத்து சாப்பிட வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீயே வந்துட்ட. இந்த சாப்பிடுமா? அபிகிட்ட பேசிட்டு வரேன், முதல்ல சாப்பிடு. அப்படி நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கா? இதே நான் உனக்காகத்தாமா செஞ்சேன். ப்ரோ லேட் ஆகுது, போலாமா? போலாம். ஆனா பாட்டி, பிரக்யா எங்க? தெரியலையாப்பா, என்கிட்ட எதுவும் சொல்லல, வெளியில போயிருக்கா. நல்லா இருக்கு பாட்டி. ஆனா நான் அபிகிட்ட பேசிட்டேன். கொஞ்சம் சாப்பிடுமா? பிரக்யா வீட்ல இல்லையா? எங்க போயிருப்பா? புதுசா ஏதாவது பிளான் பண்றாளா? இன்னொன்னு இந்த